உண்மையான இசை எது அப்படின்னா, கருவிகள் மூலமாக எழுப்பப்படுகிற எந்த இசையும் வந்து உண்மையான இசை கிடையாது. கருவிகள் மூலமாக உருவாக்கப்படாத இசைகள் தான் உண்மையான இசை. கருவிகள்னால் இந்த ஹார்மோனிய பெட்டி, தபேலா, அப்புறம் வந்து மிருதங்கம், கித்தாரு, வீணை, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி உபகரணங்கள், புல்லாங்குழல், இதெல்லாம் உண்மையான இசை கிடையாது. செயற்கையான இசை. இதெல்லாம் வந்து செயற்கையான இசை. இது வித்தியாசமான இசை. இயற்கையின் பார்வையிலிருந்து வித்தியாசமான இசை, இயற்கைக்கு முரணான இசை. இதெல்லாம் செய்யவே கூடாது. ஏன்னா இது வந்து பிறரை இடையூறு செய்வதற்கான இசை. இப்போ மேலே அடிக்கிறாங்க, அதெல்லாம் மற்ற எத்தனை பேருக்கு டிஸ்டர்பாக இருக்குது. ஒரு சிலர் ரசிக்கிறவங்க இருப்பாங்க. அதே மாதிரி அது வந்து மற்றவங்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய ஒரு இசையாகவும் நிறைய பேருக்கு அது இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் உண்மையான இசை கிடையாது. இது வந்து பொய்யான இசை. இது வந்து தற்காலிகமான இசை. நிரந்தரமான இசை என்பது என்னவென்றால், உண்மையான இசை என்பது என்னவென்றால், இயற்கையான இசை என்பது என்னவென்றால், வாய் மூலமாக இசைப்பது தான். இசையின் நோக்கம் என்பது நடனம் ஆடுவதற்கு தான் இசை தேவைப்படுகிறது. அதனால் வந்து நடனம் ஆடும்போது அவரவருக்கு தேவையான அவரவர் நடன அசைவுகளுக்கு தேவையாக அவர்கள் தங்கள் வாய் மூலமாக இசைத்து கொள்கிறார்கள். இசைத்து கொண்டே நடனம் ஆட வேண்டும். அதற்கு பேர் தான் இசை. அந்த இசை வந்து மற்றவங்களுக்கு கேட்காது, அவருக்கு ஆனால் தெளிவாக கேட்கும். இப்போ நம்ம மனசில் நம்ம யோசிக்கிறோம்ல, அது மற்றவங்களுக்கு கேட்காது, ஆனால் நமக்கு அது தெளிவாக கேட்கும். அது மாதிரி நாம் வாயிலேருந்து வாய் மூலமாக ஏதோ முனகிறோன்னு வச்சுங்க, அது முனகிறது மற்றவங்களுக்கு கேட்காது, ஆனால் நமக்கு நாம் என்ன முனகணும்னு கேட்கும். அந்த முனகல் சத்தம் வந்து நமக்கு கேட்கும். அது மாதிரி தான் வாய் மூலமாக இசைக்கிற இசை மற்றவங்களுக்கு கேட்காது, ஆனால் நமக்கு கேட்கும். அப்போ நாம் கேட்கும்போது அந்த இசைக்கு தகுந்த மாதிரி நாம் நடனம் ஆட முடியும். அப்போ அந்த இசையை வந்து நாம் வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இசைத்து கொண்டு, வாய் மூலமாக இசைத்து கொண்டு, இது எல்லாராலையும் முடியும். அப்போது இசை என்பது எல்லாராலையும் முடிந்த ஒரு விஷயமாகவே இருக்குது. இப்போ கருவிகள் மூலமாக தபேலா, ஹார்மோனியம், இதெல்லாம் என்னென்னா நம்மளை தாழ்த்துவதற்காகவும், நம்மளை வந்து இழிவுபடுத்துவதற்காகவும், உனக்கு இசை ஒன்றும் தெரியாது என்று ஒதுக்குவதற்காகவும் தான் உருவாக்கப்பட்ட இசை. ஏன்னா அப்போ தானே வந்து இல்லை என்னால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அதை வச்சு நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அதற்காகவே உருவாக்கப்பட்ட இசை தான் இந்த தபேலா, ஹார்மோனியம் இதெல்லாம். அப்போ வந்து உண்மையான இசை என்பது எல்லோராலையும் முடிந்த ஒரு விஷயம். அப்போ எல்லாராலையும் முடிஞ்சது, இதுதான் உண்மையான இசை அப்படின்னா அப்போ எப்படி பணம் சம்பாதிக்கிறது? என்னால் முடியாத ஒரு விஷயத்த அவர் செய்கிறாரு அப்படிங்கும்போது தான் நம்ம அதை வச்சு தான் பணம் சம்பாதிக்க முடியும். எல்லாராலையும் முடிகிற ஒரு விஷயத்த செஞ்சாக்கா அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? இப்போது அதனால தான் வந்து இந்த பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வேலை என்னென்னாக்கா, எல்லாராலையும் அது முடியக்கூடாது. ஒருத்தர் செய்கிற வேலை வந்து எல்லாராலையும் முடியக்கூடாது. எல்லாராலையும் அது முடிகிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அது பணம் சம்பாதிக்கிற வேலைக்கு உதவாது. அப்படிங்கிறனால தான் பணம் சம்பாதிப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இசை தான் இந்த இசை. அப்போ வந்து எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயம், எல்லாருக்குமே அது தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது வந்து காலம் கடந்து அது நம்ம புறக்கணிக்கப்பட்டு விடும். எல்லோராலையும் அது புறக்கணிக்கப்பட்டு விடும். எல்லாராலையும் முடியாதா, அப்போ அது எங்களுக்கு தேவையே இல்லை, அப்படிப்பட்ட இசை எங்களுக்கு தேவையே இல்லைப்பா. என்னால் பாட முடியாதா, அப்படிப்பட்ட பாட்டு எனக்கு தேவையில்லை. என்னால் வந்து எல்லாராலையும் ஹார்மோனிய பெட்டி இசைக்க முடியுமா, முடியாது அப்படின்னா அது தேவையில்லை, அந்த பெட்டியை தூக்கி தரப்போடு. எல்லாராலையும் புல்லாங்குழல் வாசிக்க முடியாது அப்படின்னா அது எங்களுக்கு தேவையே இல்லை. பயிற்சி எடுத்தால் தான் செய்ய முடியுமா, பயிற்சி எடுக்காமல் செய்யணும். எல்லாராலையும் உன்னால் ஒரு அம்மாவை நேசிக்க முடியாதுன்னா அப்படி ஒரு அம்மா தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இது. அம்மாவை நேசிப்பதற்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் எல்லோரும் ஏன் அம்மாவை நேசிக்கிறார்கள் அப்படின்னா அது காரணம் எல்லாராலையும் அது முடியும் அப்படிங்கிறது தான். எல்லாராலையும் முடியாது, அதுக்கு சிறந்த பயிற்சி எடுக்கணும், போய் பயிற்சி எடுத்துகிட்டு வா, அப்போ தான் உன்னுடைய அம்மாவிடம் நீ இப்போ வந்து அன்பு செலுத்த முடியும் அப்படின்னா காலப்போக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அம்மாவே புறக்கணி. அது மாதிரி தான் எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயத்த மக்களே புறக்கணித்து விடுவார்கள், எல்லோருமே புறக்கணித்து விடுவார்கள். அதனால தான் அப்போ எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எல்லாராலையும் முடிகிற ஒரு விஷயத்தை தான் எல்லாருமே ஏற்றுப்பாங்க. எல்லாருங்கிறது யார்? இந்த எல்லாரும் என்பதில் யாரெல்லாம் அடங்குகிறார்கள்? எல்லாருமே எளியவர்கள் முதல் எளியவர்களுக்கு பொருந்துகிற அத்தனையும் வலியவர்களுக்கு பொருந்தும். அதாவது பிரம்மாண்டமான. அப்போது எளியவர்களுக்கு, இப்போ வலிமையானவங்களுக்கு பொருந்துகிற ஒரு விஷயம் வந்து எளிமையானவங்களுக்கு பொருந்தாது. உதாரணத்துக்கு வந்து நம்ம இப்போ அப்துல் கலாமை உதாரணமாக காட்டுறோன்னு வச்சுங்க. அப்துல் கலாம் வந்து அவர் வந்து எளிமையானவர் கிடையாது, அவர் வந்து வலிமையானவர். அவரை வந்து அவருக்குள்ள ஒரு திறனை வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து பொதுமைப்படுத்த முடியாது. அதனால் ஒரு வகுப்பறையில் வந்து முதல் மதிப்பெண் பெறுகிறவனை உதாரணமாக காட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த உதாரணம் வந்து எல்லாத்துக்குமே பொருந்தாது. ஒரு வகுப்பறையில் வந்து கடைசியாக படிப்பதற்கே சிரமப்படுகிறாங்க, அவனுக்கு எது ஏற்ற நடைமுறையோ அதுதான் எல்லா மாணவர்களுக்கும் பொருத்தமான எல்லா மாணவர்களுக்கும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கும்.
முதல் மதிப்பெண் எடுக்கிற ஒரு மாணவருக்கு வந்து ஏற்றுக்கொள்கிற ஒரு நடைமுறை வந்து அது ஒரு கடைசி படிப்பதற்கே சிரமப்படுகிறான் பாருங்கள், அது அவனுக்கு வந்து கொடுக்க முடியாது. அந்த நடைமுறையை அது அவனால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் ஒரு படிப்பதற்கே சிரமப்படுகிற ஒரு 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 மாணவனுக்கு கூறுகிற அறிவுரை அல்லது ஒரு நடைமுறை என்பது வந்து, அல்லது அவன் ஏற்றுக்கொள்கிற ஒரு நடைமுறை, அவனால் செய்ய முடிகிற ஒரு நடைமுறை வந்து அந்த வகுப்பில் உள்ள அனைவருக்குமே செய்ய முடிகிற ஒரு நடைமுறையாக இருக்கும். அதனால தான் வந்து எல்லோராலும் முடிகிற ஒன்று தான் வந்து எல்லோருக்கும் பொதுவான ஒன்று. எல்லோரும்னா யாருன்னா அதில் எளியவர்கள் முதல் வலியவர்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஒரு எல்லா கேட்டகரியும் இருப்பாங்க. அது ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இந்த இயல்பு குறைபாடு உடையவர்கள், முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா பூஜ்ஜியத்திலேருந்து ஆரம்பிக்குது. இயல்பு குறைபாடு உடையவர்கள் எல்லோரையும் போல் அவங்களால வந்து அங்கேருந்து ஆரம்பித்து எல்லோரையும் போல் இல்லாமல் ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்தவர்களாக சிலர் இருப்பார்கள். அங்கே போய் முடியுது. இப்போ எல்லோரையும் உள்ளடக்கியது என்பது வந்து இது இப்படி தான். இப்போ எல்லோருக்கும் பொதுவானது எதுன்னா, எல்லோரையும் விட மிகவும் திறமையாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு பொருந்துகிற ஒன்று எல்லோருக்கும் பொருந்தது. ஆனால் ரொம்ப இந்த பூஜ்ஜியத்திலேருந்து இருக்காங்க பாருங்கள், ரொம்ப இயல்பு குறைபாடு உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது மனநல பாதிக்கப்பட்டவங்களை நான் சொல்லலை, இயல்பாகவே எல்லோரும் போல் இருப்பாங்க. ஆனால் வந்து இயல்பாக ஒரு வாழ முடியாமல் ரொம்பவும் திறமை குறைவாக உள்ள எளியவர்கள், அவர்களுக்கு பொருந்துகிற ஒன்று எல்லோருக்குமே பொருந்தும். அப்படி தான் இந்த எல்லோருக்குமான இசை என்பது வந்து எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற இசையாக இருக்கும். கலை வந்து என்னென்னா, கலையாக இருக்கட்டும் அல்லது வாழ்க்கையாக இருக்கட்டும், எது உண்மையான வாழ்க்கை, எல்லோராலும் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் எல்லோருக்குமான வாழ்க்கை. இப்போ வந்து ஒரு உலகத்திலே கோடீஸ்வரர் அவர் வாழ்கிற மாதிரி எல்லோரும் வாழணும் அப்படின்னு சொன்னால் வாழ முடியுமா? முடியாது தானே. ஆனால் வந்து குடிசையில் வாழ்கிறாங்கல்ல, அவங்க வாழ்கிற மாதிரி ஒரு பணக்காரரால் வாழ முடியும். அது ஒரு விருப்பம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது வேறு, ஆனால் அவரால் முடியும். ஆனால் வந்து ஒரு பணக்காரர் வந்து மாட மாளிகையில் அரண்மனையில் பெரிய வாழ்வார், சொகுசாக வாழ்வார். அந்த வாழ்க்கையை வந்து எல்லாராலையும் வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லட்சியத்தை வகுக்க முடியுமா? இந்த மக்களை எல்லாத்தையும் நான் அரண்மனையில் வாழ வைப்பேன், சொகுசாக வாழ வைப்பேன், ஆடம்பரமாக வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ வைக்க முடியுமா? முடியாது. அப்போ வந்து எல்லோரும் வாழ்கிற வாழ்க்கை வந்து எளிமையான வாழ்க்கை தான். எல்லோரையும் வாழ வைக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை என்பது எளிமையான வாழ்க்கை தான். எளிமையாக, அதே நேரத்தில் அவருடைய அடிப்படை தேவைகளை தரமாக பூர்த்தி செய்கிற ஒரு எளிமையான வாழ்க்கை. அதுக்காக எளிமையான வாழ்க்கைன்னா தரமில்லாத வாழ்க்கையை நான் சொல்லலை. குடிசையில் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் எல்லோருமே அப்போ குடிசையில் வாழணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு காங்கிரீட் கட்டிடத்தில் வசித்தால் கூட அதுலேயும் ஒரு அடிப்படை தரம் என்பது இருக்கிறது. அந்த தரத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். எல்லோராலையும் ஒரு பெரிய பங்களாக்களில் வாழ முடியாது என்பது எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். அப்படின்னா அப்போ அதை நோக்கி ஏன் போகிறீங்க? அதை நோக்கி ஏன் ஓடுறீங்க? அதே லட்சியமாக வச்சுட்டு எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. எல்லாருக்குமே வந்து எல்லாரையும் அந்த லட்சியத்தை அடையிறாங்களா இல்லையோ தெரில, ஆனால் எல்லாருமே அந்த லட்சியத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லாருமே ஓடிட்டுருக்காங்க. மாட மாளிகை வாங்கிடணும், பங்களா வாங்கிடணும், காரு பங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அதை நோக்கி ஓடிட்டுருங்க. அது முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அதை ஏன் நோக்கி போகிறீங்க? எல்லாராலையும் அது முடியாது அப்படின்னு தெரிஞ்சால் அதையா நீ எல்லோராலையும் முடியும், எளிதாக முடியும், இயல்பாக முடியும், அதற்காக நீ கஷ்டப்படவே வேண்டாம் அப்படின்னா அந்த வாழ்க்கை தான் எளிய வாழ்க்கை. அப்போது எளிதான நடைமுறை, எந்த ஒரு நடைமுறையாக இருந்தாலும் சரி, அது இசையாக இருந்தாலும் சரி, கலையாக இருந்தாலும் சரி, எளிதான நடைமுறை தான் அனைவருக்கும் ஏற்ற நடைமுறை. அதுதான் உண்மையானது, அதுதான் நிரந்தரமானது. மனித இனம் உயிருள்ள வரைக்கும் எந்த நடைமுறை மனித உயிர்களின் வாழ்க்கை முறையோடு ஒட்டி கொண்டே வரும் அப்படின்னா எளிதானது தான். அந்த வகையில் இசையில் எது உண்மையான இசை அப்படின்னா எளிதான இசை, எளிதாக உருவாக்கப்படுகிற இசை. இப்போ தபலா, ஹார்மோனியம், மிருதங்கம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எளிதாகவே உருவாக்க முடியாது. இது வந்து கஷ்டப்படணும், பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தால் கூட பல பேருக்கு வரவே வராது. டச்சு விட்டு போச்சுன்னா போயிடும், மறந்துடும். 10 நாள் அந்த மிருதங்கத்தை வாசிக்கலை, நாதஸ்வரத்தை ஊதலை அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அதெல்லாம் மறந்தே போயிடும். அப்போ இதெல்லாம் வந்து எளிமையான இசையே கிடையாது. நீ வந்து எவ்வளோ நாள் டச்சு விட்டு போனால் கூட 10 நாள் நீ அதை பயன்படுத்தலாம் கூட அது உனக்கு வரணும், அது உன்னிடம் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான இசை, உண்மையான கலை, உண்மையான நடைமுறை. அதுதான் வந்து மனித இனம் உயிருள்ள வரைக்கும் மனித இனத்தோடு ஒட்டி கொண்டு அது வரும். அந்த வகையில் உண்மையான இசை என்பது என்னவென்றால், இசையின் நோக்கம் என்பது ஆடுவதற்கு இசை தேவைப்படுகிறது, நடனம் ஆடுவதற்கு இசை தேவைப்படுகிறது. அவரவர் எல்லாரையும் ஒரே மாதிரி நடனம் ஆட முடியாது. அது வந்து ரிஹர்சல் பண்ணி யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்து பயிற்சி எடுத்து ஒரு 5 நிமிஷம் மேடையில் ஆடுறதுக்கு அவங்க 10 நாள் பயிற்சி எடுப்பாங்க.
10 நாள் பயிற்சி எடுத்து அதை ஒரே மாதிரி நடனம் ஆடுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அப்புறம் தான் வந்து நடனம் ஆடுவாங்க. நடனம் ஆடுவது வந்து பேசுகிற மாதிரி, நான் இன்றைக்கி பேசுகிறத வந்து 10 நாள் ரிஹர்சல் பண்ணி 5 நிமிஷம் பேசுகிறேன்னா அதுக்காக நான் 10 நாள் ரிஹர்சல் பண்ணக்கூடாது. அது மாதிரி தான் நடனம் ஆடுவது வந்து அப்பப்போ ஆடணும். அதுதான் உண்மையான நடனம். அப்போது இசை என்பதும் அப்படி தான். 10 நாள் நான் ரிஹர்சல் பண்ணிவிட்டு வந்து இசையமைக்கக்கூடாது. இப்போ இசையமைக்கிறேன்னா இப்போ தான் அது வரணும், இப்போ தான் என்னிடமிருந்து வரணும். எப்போல்லாம் இசையமைக்கிறேனோ அப்போ தான் அது வருகிறது. அப்போ நாளைக்கு நான் என்ன இசையமைக்க போகிறேன்னு இன்றைக்கே நான் முடிவு பண்ணக்கூடாது. நேற்று என்ன இசையமைத்தேன் என்பதை நான் மறந்துவிட்டு இன்று என்ன இசையமைக்கிறேன், இது எனக்கு நேற்று தெரியாது. அதனால் நாளைக்கு என்ன இசையமைக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி இசையமைக்கும் போது தான் தெரிஞ்சுக்கணும். நான் இசைக்கும் போது தான் நான் இசைக்கின்ற இசையை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது உண்மையான இசை என்பது என்னவென்றால், உடனடியாக இசைக்கிறோம்ல. இப்போ நம்ம பேசுகிறோம், இது முன்கூட்டியே பேசணும்னு திட்டமிட்டதா? இந்த வாழ்க்கை எப்படி அமையும் என்பது யாருக்காவது தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதனால் நாளைக்கு நாம் எப்படி பேசுவோம், எப்படி பாடுவோம், எப்படி இசையமைப்போம், இது யாருமே தெரியாது. அப்போது நாளைக்கு இசையமைக்க போகிற இசை வந்து நமக்கு தெரியக்கூடாது. அப்போ அது எவ்வளோ சுவாரஸ்யமானதாக இருக்குது. தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதற்காக நம்ம முயற்சி செய்கிறோம். நம்ம எப்படி ஆட போகிறோம், 10 நாளைக்கு அப்புறம் எப்படி ஆட போகிறோம், மேடையில் ஆட போகிறோம்னு இன்றைக்கே நம்ம ரிஹர்சல் பண்ணிகிட்ருக்கோம். 10 நாளைக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத இன்றைக்கே நம்ம முடிவு பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அது பார்க்குறவங்களுக்கு தானே சுவாரஸ்யம். பார்க்குறவங்களுக்கு அது அப்போ தான் அவங்க பார்க்குறாங்க, அது அவங்களுக்கு புதுமையாக இருக்கும். ஆனால் நடனம் ஆடுறாங்களா 10 நாள், இதை தான்ப்பா நாங்கள் நடனம் ஆடிட்டுருக்கோம், அது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது, பார்த்து பழகிப்போம். ஆனால் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. அதனால் ஆனால் இதெல்லாம் வந்து இது வந்து எந்த வகையிலுமே வந்து இதை வந்து ஏதோ ஒரு வகையில் நியாயப்படுத்தினாலும் இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நிரந்தரமான ஒரு நடைமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் நடனம் ஆடுறோம்னா இந்த நேரத்தில் நான் நடனம் ஆட வேண்டும், இந்த நேரத்தில் இசையமைக்கணும். இப்போது 10 நாள் ரிஹர்சல் எடுத்தால் தான் 5 நாள் சிறப்பாக நடனம் ஆட முடியும். ஏன் ரிஹர்சல் பண்ணுறாங்க, ஏன் முன்கூட்டியே பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் அவங்க சிறப்பாக நடனம் ஆட முடியும். எல்லோராலையும் ரசிக்கக்கூடிய வகையில் அது வந்து எல்லோராலையும் முடியாது. அந்த மாதிரி ஒரு நடனத்தை பயிற்சி எடுத்தால் தான் முடியும். அப்போது வந்து நான் வந்து இப்போ நான் முன்கூட்டியே ரிஹர்சல் பண்ணாமல் இப்போ நான் நடனம் ஆடுறேன்னு வச்சுங்களேன். முன்கூட்டியே நான் ரிஹர்சலே பண்ணல, நான் எப்போ நடனம் ஆடினாலும் அப்பப்போவே ஆடுவேன் அப்படின்னா அந்த நடன அசைவுகள் எளிமையானதாகத்தான் இருக்கும். அப்போ அந்த நான் நடனம் ஆடுகிற நடன அசைவுகள் எல்லோருக்கும் வியப்பாக இருக்கணும்னா நான் 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி பல திருத்தங்களை செஞ்சு அதை கொண்டு போய் மேடையில் காட்டினா தான் அது வந்து சிறப்பான நடனமாக அது தெரியும். அது எல்லோராலையும் முடியாது. அந்த நடனம் பயிற்சி எடுத்து வெளிப்படுத்தப்படுகிற திறமை இருக்குல்ல, அது எல்லோராலையும் முடியாது. அப்போது எல்லோராலையும் முடியாததை எல்லோரும் புறக்கணித்து விடுவார்கள் என்றைக்கா ஒரு நாள். அது வந்து என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது. எல்லோராலையும் முடிகிற ஒரு விஷயந்தான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளவும் படும். அப்போது நம்ம வந்து இப்போ நடனம் ஆடுறோன்னா இப்போ யோசித்த விஷயமாக தான் இருக்கணும். உடனே ஏன் ரிஹர்சல் பார்க்குறாங்கன்னா, அப்படி ரிஹர்சல் பார்த்தா தான் அதில் வந்து கஷ்டமாக இருக்கும், அந்த நடனம் வியப்பாக இருக்கும், பார்க்குறவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ தான் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். அப்போ தான் அது விலை போகும், வியாபாரம் பண்ண முடியும். நான் வந்து இப்போ நினச்ச நேரத்துக்கெலாம் ஒரு பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் போயிட்டு நான் வியாபாரமாக என்னுடைய திறமையாக வெளியே காட்டினேன்னா இது அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் ஏன் ரிஹர்சல் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ தான் அது வியாபாரமாகும். ரிஹர்சல் பண்ணி ஒரு பாட்டாக இருக்கட்டும், ஒரு நடனமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சினிமாவாக இருக்கட்டும், ஏன் ரிஹர்சல் பண்ணி பயிற்சி எடுத்து அதை வந்து ஏன் பல முறை பயிற்சி எடுத்து அதை ஏன் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அப்போ தான் அது வியாபாரமாகும், மக்களிடம் விற்பனையாகும், பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்காக தான் அந்த வேலை செய்கிறாங்க. அதனால் உண்மையான அதெல்லாமே பொய் தான். அது பணம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி நடைமுறையெல்லாம் இருக்கும். பணம் என்கிற நடைமுறை இன்னும் 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போகும்பொழுது இந்த மாதிரி ரிஹர்சல் எடுத்து வெளிப்படுத்துகிற முறை எல்லாமே வந்து போயிடும். அப்பப்போ வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. பேசுகிறோமா இப்போ எப்படி உடனே இப்போ நான் இன்றைக்கி பேசுகிறத இன்றைக்கி தான் யோசிக்கிறேன். நீங்கள் அவங்க அப்பாக்கிட்டே அம்மாக்கிட்டே பேசுகிறீங்க, முன்கூட்டி ரிஹர்சல் பண்ணுறதில்ல. அதை வந்து ஆனால் ஒரு சினிமாவில் வந்து ஒரு அப்பாவும் அம்மாவும் பேசுகிறாங்க அப்படின்னா அது ரிஹர்சல் பண்ணப்பட்டது. அதில் வந்து இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளை தான் அவங்க பேசி அந்த வசனத்தை அவங்க அமைப்பாங்க. அப்போ தான் அது வியாபாரமாகும், மக்களுக்கு அது வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம வழக்கமாக பேசுகிற மாதிரி பேசுகிறத போய் சினிமாவில் காட்டணும்னு வச்சுங்களேன், மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க. இது சாதாரணமானதாக தான் இருக்குது, இதில் வித்தியாசம் இருக்குது. இது அன்றாட நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள். இப்போ சீரியல்லாம் பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு கொஞ்சம் சினிமாவோட கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்கும்.
ஆனால் அதே நேரத்தில் மக்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இல்லாத விஷயங்களை கொஞ்சம் மேலே காமிப்பாங்க. ஆக நடைமுறை வாழ்க்கையில் இல்லாத ஒரு விஷயத்த காமிக்கணும், இருக்கிற விஷயத்த காமிக்கக்கூடாது. இருந்தால் அது வியாபாரம் ஆகாது. அதுக்காக தான் இந்த மாதிரி பயிற்சி எடுத்து அது வந்து நிறைய தேவையில்லாதெல்லாம் நீக்கி முன்கூட்டியே ஒத்திகை பார்த்து அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட திறமைகள், இதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட திறமைகள் தேர்வு செய்து எதெல்லாம் செலக்ட் பண்ணி அந்த திறமையை வெளிப்படுத்துவாங்க. உடனடியாக அந்த இன்ஸ்டண்ட்டாக நான் இப்போ பேசுகிறேன், இது மாதிரி நான் ஒரு டான்ஸ் ஆடணும், இதுதான் உண்மையான டான்ஸ். எது உண்மையான நடனம்னா இப்போ நான் நினச்ச உடனே ஆடணும். அது மாதிரி எது உண்மையான இசைனாக்கா இப்போ நான் நினச்ச உடனே நான் இசையை வெளிப்படுத்தணும், அதுதான் உண்மையான இசை. அப்போ நான் இசையை கற்றுக்கிறதுக்காக எந்த காலத்துலையுமே பயிற்சி எடுத்துக்கூடாது, முன்கூட்டியே பல முறை பயிற்சி எடுத்துக்கூடாது. அது மாதிரி கருவிகளை கொண்டு இசையமைக்கக்கூடாது, அதுதான் உண்மையான இசை. கருவிகளை கொண்டு இசையமைக்கிற அத்தனை இசையுமே நீங்கள் பயிற்சி எடுக்கணும். ஒரு நாதஸ்வரம் வாசிக்கணும்னா பல வருஷம் நீங்கள் பயிற்சி எடுக்கணும். ஒரு மிருதங்கம் வாசிக்கணும்னா பல வருடங்கள் பயிற்சி எடுக்கணும். அப்போ தான் அதை வந்து மற்றவங்க ரசிக்கிற மாதிரி அதில் வந்து ஏதாவது திறமையை வெளிப்படுத்த முடியும். புல்லாங்குழல் வாசிக்கணுமா, நீங்கள் பல வருஷம் பயிற்சி எடுக்கணும், டச்சிலே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த திறமையை வெளிப்படுத்த முடியும். ஆனால் வந்து அப்போ அது வந்து உண்மையான இசை கிடையாது. நீங்கள் ஒரு குழந்தை பேசுது, அது என்ன பல வருடம், ஆனால் அது வாழ்நாளில் பயிற்சி எடுத்து தான் அது வருது. ஆனால் வந்து இயற்கையான பயிற்சி இதெல்லாம். ஒரு அம்மான்னு கூப்பிட்றதுக்கு அந்த குழந்தை தனியாக போய் அம்மா 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 இப்படி தான் அம்மான்னு சொல்லணும் அப்படின்னு யாரும் சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாது. அது அப்போ ஆனால் வந்து அது அம்மான்னு சொல்லுது அல்லது மேன்னு சொல்லுது, எது சொன்னாலும் சரி அது நமக்கு அதை நம்ம ஏற்றுக்கிறோம், எது எல்லாத்தையுமே நம்ம ரசிக்கிறோம். இதுதான் இயற்கையான தன்மை. ஆனால் ஒரு மேடையில் போயிட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி உடனடியாக இன்ஸ்டண்ட்டாக எதை வெளிப்படுத்தினாலும் அதை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. அது வந்து ஏன்னா அதில் வந்து இது வந்து வேறு, அது செயற்கையானது, இது இயற்கைக்குன்னு ஒரு தன்மை இருக்கிறது, செயற்கைக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. வித்தியாசமானதை வந்து அது பல முறை பயிற்சி எடுத்து தான் அதை வந்து வெளிப்படுத்தணும். அப்போ தான் அது வந்து தற்காலிகமானது, நிரந்தரமானது கிடையாது, அது பொய்யானது. அப்போ உண்மையான இசை எதுன்னு சொல்லிட்டேன் நான் வந்து உடனடியாக இசைக்க வேண்டும். அப்புறம் வந்து கருவிகளை கொண்டு இசைக்கக்கூடாது. கருவிகளை கொண்டு ஏற்படுத்தக்கூடிய எந்த இசையும் உண்மையான இசை கிடையாது, இயற்கையான இசை கிடையாது. கருவிகளை கொண்டு ஏற்படுத்தக்கூடிய இசை வந்து செயற்கையான இசை, அது தற்காலிகமானது, நிரந்தரமானது கிடையாது. அப்புறம் கஷ்டப்பட்டு இசையமைக்கிற இசை வந்து கண்டிப்பாக அது உண்மையான இசை கிடையாது. எளிதாக இருக்கணும், நம்ம பேசுகிற மாதிரி எளிதாக இருக்கணும். நம்ம எப்படி பேசுகிறோம், சாதாரணமாக பேசுகிறோம்ல, அது மாதிரி எளிதாக இருக்கணும். நம்ம சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி எளிதாக இருக்கணும். அதுதான் வந்து உண்மையானது, அதுதான் நிரந்தரமானது. எது நிரந்தரமானதோ அதுதான் உண்மையானது. எது உண்மையான இசைனா இசை மூலமாக எதுவும் கருத்து சொல்லக்கூடாது. இப்போ வந்து ஏதாவது கருத்தை சொல்வதற்காகவே இசையமைப்பதற்குள்ள இப்போது கலைகள் மூலமாக கருத்து சொல்லக்கூடாது. கருத்து செய்தி இதில் எதையாவது சொல்கிறதா நீ வெளிப்படையாகவே சொல்லிடலாம். ஏன்னா கருத்து சொல்லுறதோட நோக்கம் என்ன, மற்றவங்களுக்கு அது போய் சேரணும். அந்த கருத்தின் மூலமாக அவர்களை வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சீர்திருத்தம் ஏற்பட வேண்டும், அப்படி தானே. அப்புறம் கலைகள் மூலமாக, ஓவியங்கள் மூலமாக கருத்து சொல்கிறதுலாம் இருக்குல்ல, இசை மூலமாக கருத்து சொல்வது என்பது வந்து அதன் மூலம் அவர்களுக்கு எந்த கருத்தும் போய் சேர்ந்து அவர்களுக்கு எந்த மாற்றம் ஏற்படும். அப்போ நம்ம நோக்கம் வந்து அது வந்து சரியாக போய் சேராது. அப்படிங்கனால எதுக்கு அப்புறம் நம்ம ஒன்று சொல்லணும்னு நினச்சிருப்போம், அவங்க அதை வேறு மாதிரி புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்போ சரியாக புரிஞ்சுக்கிடணும்னா, ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னா அது கரெக்டாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா என்னன்னா, நம்ம வாயால் நம்ம பேசுகிற மொழியில் அவங்களுக்கு புரிய வைக்கிற அவர்கள் புரிந்து கொள்கிற மொழியில் நாம் சொல்லிட்டால் போதும். அதுதான் கருத்தை சொல்வதற்கான வழிமுறை. பேசுகிறது தான் கருத்தை சொல்வதற்கான வழிமுறை. கலைகள் மூலமாக கருத்துக்களை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. அது மாதிரி இசை மூலமாக ஏதாவது கருத்தை சொல்லணும் அப்படிங்கிற முயற்சி வந்து கண்டிப்பாக இசைத்துறையில் இருக்கும். நடனம் மூலமாக கருத்தை சொல்வது, பாடல் மூலமாக கருத்தை சொல்வது, ஓவியங்கள் மூலமாக கருத்தை சொல்வது, கவிதைகள் மூலமாக கருத்தை சொல்வது, இப்படி கருத்து மற்றும் கதைகளை சொல்வது அல்லது செய்திகளை சொல்வது, இப்படி இந்த மாதிரியான வழக்கம் வந்து கலைகளில் அனைத்து நடைமுறைகளில் இருக்கும். அது வந்து தப்பான நடைமுறை. அதாவது இதுவரைக்கும் அது சரி, ஏன்னா வந்து சரியான ஒரு நடைமுறையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாம் இந்த மாதிரியான பரிசோதனைகளெல்லாம் செஞ்சோம். உதாரணத்துக்கு பூமி உருண்டைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது தட்டையானது, அது வந்து சதுரமானது, அது வந்து வடிவமே கிடையாது, அது வெறும் மேற்பரப்பு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி என்னென்னவோ சொல்லிகிட்டு இருந்தாங்க.
அப்புறம் கடைசியில் அது உருண்டைங்கிறத ஒருத்தர் கண்டுபிடிச்சாங்க, மக்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது மாதிரி தான் ஒரு சரியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது பற்றிய யூகங்களும் அது பற்றிய கருத்துக்களும் நிறைய இருக்கும். அது மாதிரியான யூகங்கள் தான் இந்த மாதிரி கருத்து சொல்வதற்காக கதைகளை பயன்படுத்துவது, கலைகளை பயன்படுத்தி கருத்து சொல்வது, அது மாதிரி இசையை பயன்படுத்தி ஒரு கருத்தை சொல்வதற்கு முயற்சி செய்வது, இது எல்லாமே வந்து ஒரு உண்மையான இசை எது என்பதை தெரிந்து கொள்வதற்காக, உண்மையான கலை என்பது எதுவாக இருக்க முடியும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக செய்யப்படுகிற முயற்சி தான். அதனால் வந்து ஒரு இசை உண்மையான இசைன்னா அதன் மூலமாக ஏதாவது கருத்தை சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. இசைன்னா என்னென்னாக்கா வாயால் இப்போ வந்து இசைன்னா ஹார்மோனிய பெட்டி, வயலின் பெட்டி அதெல்லாம் வச்சுட்டு ஏதோ இசையெல்லாம் போடுறாங்களே, இதெல்லாம் இசையே கிடையாது. உண்மையான இசைனாக்கா வாய் மூலமாக நீ எந்த இசை வேணாலும் இசைக்கலாம். ஆனால் இசையின் நோக்கம் என்பது நடனம் ஆடுவதற்காகத்தான். நடனம் ஆடுவதற்குத்தான் இசை தேவைப்படுகிறது. அப்புறம் வெறுமனேவும் உட்காந்துட்டு இசைக்கலாம். வாய் மூலமாக, கருவிகள் மூலமாக இசையமைக்கக்கூடாது. அது மாதிரி கருத்து சொல்ல இசையை பயன்படுத்தக்கூடாது. கருத்து சொல்வதற்காகவோ அல்லது தகவலை சொல்வதற்காகவோ அல்லது செய்தியை சொல்வதற்காகவோ அல்லது கதையை சொல்வதற்காகவோ இசையை பயன்படுத்தக்கூடாது. நான் வந்து இங்கே வந்து உண்மையான இயற்கையான இசையை பற்றி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்போது உள்ள இசையெல்லாம் வந்து செயற்கையான இசை, இயற்கையின் பார்வையிலிருந்து வித்தியாசமான இசை. இயற்கையின் பார்வையில் இப்போ உள்ள இசை எப்படி இருக்குன்னா வித்தியாசமாக இருக்குது. அந்த இசையெல்லாம் வந்து வித்தியாசமாக இருக்குது. செயற்கையான இசை, இதெல்லாம் தற்காலிகமான இசை, இடையில வந்த இசை. இது வந்து நிரந்தரமான இசையும் கிடையாது, அல்லது இடையில வந்த இசைன்னு சொல்ல முடியாது. ஆதி காலத்துலேருந்தே வந்திருக்கலாம். ஆனால் இதுதான் உண்மையான வாய் மூலமாக இசைக்கிற இசை தான் உண்மையான இசை. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாம் இதுவரைக்கும் செஞ்ச பரிசோதனைகள் தான் இந்த கருவிகள் மூலம் செய்யப்படுகிற இசையெல்லாம் வந்து ஒரு பரிசோதனை, உண்மையான இசையை கண்டுபிடிப்பதற்கான பரிசோதனை. அப்போ உண்மையான இசையை கண்டுபிடிச்ச பிறகு இந்த கருவிகளை கொண்டு இசையமைப்பதை நாம் நிறுத்தியே விட வேண்டும், நிறுத்தி விடுவார்கள். உண்மையான இசை எது என்று இப்போ தெரிஞ்சாச்சு. வாய் மூலமாக இசைப்பது தான். வேணால் நான் ஒரு உதாரணத்துக்கு நான் திரும்ப பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி வாய் மூலமாக இசைத்து நாம் நடனம் ஆட வேண்டும். இதற்கு தான் இசை பயன்படுகிறது. அதனால் இதன் மூலமாக நம்ம என்ன கருத்தை சொல்லிவிட முடியும், என்ன செய்தியை சொல்லிவிட முடியும். அதனால் அந்த நோக்கமே இருக்கக்கூடாது. ஒரு கலையை பயன்படுத்தும் போது நாம் வந்து ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்கிற நோக்கமே நம்ம இருக்கக்கூடாது. அந்த நோக்கம் வந்துவிடக்கூடாது. ஏன்னா கவனமாக இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மிடந்து வெளிப்படுகிற இசை என்பது உண்மையான இசையாக இருக்க முடியும். நம்மிடமிருந்து வெளிப்படுகிற கலை என்பது உண்மையானதாக. கலைகளை வச்சு கருத்து சொல்லக்கூடாது, கதை சொல்லக்கூடாது, செய்திகளை சொல்லக்கூடாது, தகவலை சொல்லக்கூடாது. கலை என்பது என்னென்னாக்கா நமது வாழ்க்கை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலிருந்து, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலிருந்து நம்மை வேறொரு உலகத்திற்கு அழைத்து செல்வது தான். போதும், இந்த உலகத்திலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அப்படிங்கும்போது அதை வச்சுட்டு கதை சொல்கிறது, பாட்டு பாடுறது, படம் வரைகிறது, அப்போவும் இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனையை அங்கே கொண்டு வந்தோன்னா அப்போது என்னடா இது, இங்கேயும் அமைதி இல்லை, அங்கேயும் அமைதி இல்லை. கலைன்னா அமைதியை கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நம்மளை வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அது வேற ஒரு உலக அனுபவங்களே நமக்கு கொடுக்கணும். இந்த உலகத்தை மறந்துடணும். இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் அதை ஞாபகப்படுத்தவே கூடாது. அதுதான் கலை. கலைனா ஒரு ஓவியம் வரைகிறோம், அது இந்த உலகத்தில் நாம் அது ஒரு குடிசை மாதிரி இருக்குது, அது ஒரு மரம் மாதிரி இருக்குது, அது ஒரு மனிதர் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே அதை ஞாபகப்படுத்தவே கூடாது. அப்படி வரையப்படுகிற ஒரு ஓவியம்தான் கலை, உண்மையான ஓவியம். ஒரு பாடல், ஒரு பாடல் உள்ள வரிகள், வார்த்தைகள் இந்த உலகத்தில் நாம் வந்து கேட்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக அது இருக்கக்கூடாது. நாம் வந்து கேட்டிராத ஒரு புதிய அனுபவமாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தைகள்லாம் நம்ம கேட்கவே இல்லைப்பா, அந்த உலகத்தில் நம்ம கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதை நாமளே பாடணும். நாம் தான் பாடுறோம், யாரோ பாடி நாம் கேட்கல, ஒவ்வொருத்தரும் பாட வேண்டும். அதான் உண்மையான இசை என்பது அவரவர் இசைக்க வேண்டும். அதுதான் உண்மையான இசை. உண்மையான பாடல் என்பது அவரவருக்கு தேவையான பாடலாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான பாடல். இப்போ உண்மையான கலை என்பது அவரவரே உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான கலை. இப்போ நான் எனக்கு எது உண்மையான உணவு, எனக்கு தேவையான உணவை நானே சம்பாதிச்சிக்கணும். அதுதானே உண்மையான உணவு. நான் சும்மா இருப்பேன் வீட்டில், யாரோ ஒருத்தர் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க,
உணவை தேடி கொடுத்துட்ருப்பாங்க. அதை வச்சுட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னா அது உண்மையான உணவாக எனக்கு எப்படி இருக்க முடியும்? அது நான் அப்படி வாழ்கிற வாழ்க்கை எப்படி உண்மையானதாக இருக்க முடியும்? அப்போ உண்மைன்னா என்னென்னாக்கா, அவரவர் தேவையை பூர்த்தி செய்யும். இசை வந்து என்னுடைய தேவை, பாடல் என்பது என்னுடைய தேவை, கலை என்பது என்னுடைய தேவை. அப்படின்னா அந்த கலையை நான் தானே உருவாக்கி கொள்ள வேண்டும். எனக்காக யாரோ ஒருத்தர் பாடுறாரு, யாரோ ஒருத்தர் இசையமைக்கிறாரு, யாரோ ஒருத்தர், அப்போ அது வந்து எப்படி உண்மையான இசையாக இருக்க முடியும்? அப்போ நான் வந்து என்னை சார்ந்து இருக்க வேண்டும். கலை என்பது வந்து தன்னை சார்ந்ததாக இருக்க வேண்டும், அவரவரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் கலை. இது வந்து அடிமைத்தனம். நான் வந்து என்னுடைய இசையை பெறுவதற்காக நான் என்ன பண்ணுறேன், இளையராஜாவை சார்ந்திருக்கிறேன். என்னுடைய இசையை பெறுவதற்காக நான் என்ன பண்ணுறேன், ஏஆர் ரகுமானை சார்ந்திருக்கேன். நான் ஒரு நடனம் பார்க்கணுமா, உடனே வந்து நான் என்ன பண்ணுறேன், மைக்கேல் ஜாக்சனையோ அல்லது பிரபுதேவாவையோ அல்லது வேற ஒருத்தரையோ, விஜயையோ அல்லது சிம்புவையோ நான் பார்த்துட்ருக்கிறேன். சூப்பரான அவருடைய நடனத்தை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்போ இது எப்படி உண்மையான நடனமாக இருக்க முடியும்? உண்மையான நடனம் என்பது நான் ஆட வேண்டும், எனக்கு தான் அது தேவை. நான் ஆடுற நடனம் தான் எனக்கு தேவை. மற்றவங்க ஆடுற நடனத்தை நான் பார்க்குறேன், அதுக்காக மற்றவங்க நடனத்தை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பார்க்குறது ஒரு இதாக இருந்தாலும் பார்க்குறது மட்டுமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நடனம் என்பது பார்ப்பதிலே என்னுடைய தேவை முடிந்து விடக்கூடாது. நான் ஆட வேண்டும். நடனம் என்றால் என்பதை நடனத்தின் மூலமாக நான் அடைகின்ற மகிழ்ச்சியை நான் நடனமாடி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவரவருக்கு தேவையான நடனம் என்பது அவரவர் ஆட வேண்டும். அவரவருக்கு தேவையான ஓவியம் என்பது அவரவர் வரைகின்ற ஓவியம்தான் உண்மையான ஓவியம். அதுதான் வந்து அவரவருக்கு தேவையானது. அதனால் மற்றவங்க வரைகிறது வந்து நான் வரைகிற ஓவியத்தை நான் மற்றவங்கள்ட்ட காமிப்பேன். அது மாதிரி மற்றவங்க வரைகிற ஓவியத்தையும் என்கிட்ட காமிப்பாங்க. அப்படி அவரவரே வரைகிற ஓவியங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா எளிமையானதாகத்தானே இருக்கும். அவரவரே இசைக்கின்ற இசை என்பது எப்படி இருக்குன்னா எளிமையானதாக தான். ஏன்னா எனக்கு தேவையானது தான் நான் வரைகிறேன். நான் வந்து இப்போது வந்து ஒரு இளையராஜாவோ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து இந்த எல்லா மக்களுக்கு தேவையான இசை கொடுக்குறாரு. அப்படிங்கிற நினைப்பு அவருக்கு இருக்கும்போது தான் அவர் அதாவது பிரம்மாண்டமாக கொடுக்குறாரு. அதற்கு தான் இந்த பில்டப் எல்லாம். நிறைய இசை கலைஞர்கள், ஒத்திகை, அப்படி நிறைய அந்த கருவிகள் அந்த வெளிநாட்டிலேருந்து வாங்குகிற கருவிகள், இவங்க இந்த மாதிரி நிறைய பயிற்சி செய்து அப்புறம் கவிஞர் பாட்டு எழுதுவார். அப்புறம் நிறைய இசை ஒன்று கூட்டி அதை ஒரு அற்புதமான பாடலாக உருவாக்கி அதை ஏன் அவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அது மற்றவங்களுக்கு தேவையானது. மற்றவங்கன்னா யார், ஒருத்தர் 2 பேர் இல்லை, கோடிக்கணக்கான பேருக்கு அது தேவை. அதனால தான் அதை பிரம்மாண்டப்படுத்துகிறாங்க. அதை வந்து ஒரு கல்யாண விருந்துன்னா எப்படி ஏன் வைக்கிறாங்க, அவருக்கு தேவையான சமையல் சமைக்கும்போது இன்றைக்கி நான் ஒரு பேச்சுலர் என்ன பண்ணுறான், தனக்கு தேவையான மத்தியான சாப்பாடை தயாரிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணுவான்னா எளிமையாக தான் தயாரிப்பான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கல்யாண வீட்டில் விருந்து வைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து 6 வகையான கூட்டு, அந்த கூட்டு இந்த கூட்டு, கடைசியில் போகும்போது அப்படி தாம்பூல போய் அப்படி ஒரு ஸ்வீட்டு பீடா ஏன் கொடுக்குறாங்க, ஏன் அப்படி தயாரிக்கிறாங்க? அது மற்றவங்களுக்கு, அதாவது நிறைய பேர் வரப்போகும்போது அது பிரம்மாண்டமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி. அதனால் அது வந்து உண்மையானதாக விட முடியாது. அதனால் வந்து ஒரு ஒரு இசையமைப்பாளர் ஏன் பாட்டை அந்த மாதிரி கொடுக்குறாரு, பிரம்மாண்டமாக இருக்குது, அது நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, ஏன் அப்படி கொடுக்குறாருன்னா அது மற்றவங்களுக்கானது. அவருக்கு மட்டுமே ஒரு இசையமைப்பாளர் வந்து தனக்கு தேவையானதை மட்டுமே அவர் உருவாக்கிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவர் மட்டும்தான் அதை கேட்க போகிறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு பாட்டை கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் தேவையானதாக இருக்கும்போது அதுக்கு பணமும் தேவைப்படுது, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் தேவைப்படுது, அதற்கான வெகுமானம் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா அது எல்லோருக்கும் போய் சேருகிறது. ஒரு கல்யாண விருந்துங்கும்போது அதுக்கு ஏகப்பட்ட செலவு செஞ்சு தான் அதை தயாரிப்பாங்க. ஒரு தனிநபர் அவருக்கு தேவையான உணவுக்கு அவ்வளோ காசு செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவரவருக்கு தேவையான கலை தேவைகளை அவரவரே உருவாக்கி கொள்ளும்போது என்ன நடக்கும்னா அது எளிமையானதாகத்தான் இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். அவரவரால் மட்டும்தான் அது வந்து வேணால் பக்கத்தில் உள்ளவங்க, அதாவது ஒரு டான்ஸ் ஆடுறாரு, பக்கத்தில் நின்று பார்ப்பார் பாருங்க, அவருக்கு அது பிடிச்சிருக்கும். அந்த நடனத்தை போய் ஒரு ஊரில் உள்ள எல்லோரும் ரசிக்கிற மாதிரி அது இருக்காது. ஒரு ஆயிரக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் ரசிக்கிற மாதிரி அந்த நடனம் இருக்காது. அதுமாதிரி ஒரு இசை வந்து அவரவருக்கு தேவையான இசை தான் உண்மையான இசை. அவரவருக்கு தேவையான இசை அவரவரே உருவாக்குகிற இசை இருக்குல்ல, அந்த இசை தான் உண்மையான இசை. அந்த இசையை வந்து மேடை ஏற்ற முடியாது. மேடை ஏற்றினா அது எல்லாருக்கும் தேவையானதாக மாற்ற முடியாது. அந்தளவுக்கு அதில் பிரம்மாண்டம் இருக்காது, எளிமையாக இருக்கும். இதில் என்னென்னா அப்போது பிரம்மாண்டம் தானே முக்கியம், அதெல்லாம் ரசிக்க முடியுது. அப்போ எது சரி? அவரவருக்கு தேவையான இசை எளிமையாக இருக்கிறது, ஆனால் எல்லோருக்கும் தேவையான இசை இருக்குல்ல, மற்றவங்களுக்காக உருவாக்கப்படுகிற இசை வந்து நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, கேட்குறதுக்கு ஈஸியாக நல்லா இருக்குல்ல அப்படின்னா அப்போ எது நமக்கு தேவை? பிரம்மாண்டமானதா அல்லது வந்து எளிமையானதா?
இங்கே இசையில் ஒரு என்னென்னா இப்போ நடனம்னு வச்சுக்கோங்க. நடனம்னா நல்லா இருக்குது, அந்த நடனம் நல்லா இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, ஒவ்வொருத்தரும் நடனம் ஆடணும், அதுதான் இங்கே முக்கியம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் நடனம் ஆடணும். ஒரு சிறப்பாக நடனம் ஆடுறாரியா மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னா அவர் மட்டும் ஆடினா போதுமா? ஏன் மற்றவங்களும் ஆட வேண்டாமா? அவர் தான். அப்போ அவர் மட்டும் மகிழ்ச்சி அடைவார் நடனம் ஆடுவது, மற்றவங்க மகிழ்ச்சி அடைய வேண்டாமா? பார்ப்பதில் கிடைக்கிற மகிழ்ச்சியெல்லாம் வேறு. நடனம் ஆடுவதன் மூலம் நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். நாம் நாமளே அந்த அந்த நடனத்தை வடிவமைப்போம், திட்டமிடுவோம், கற்பனை செய்வோம், அந்த அசைவுகளை நாமளே கற்பனை செய்வோம். அப்போ நமக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். எப்போ தன்னம்பிக்கை வரும்னா கற்பனை திறன் இருக்கும்போது தான் தன்னம்பிக்கை வரும். நாம் கற்றுக்கிட்டதை வச்சுக்கிட்டு கற்பனை திறன் அதான் கற்பனை திறன்னா நம்ம எதை கற்றுக்கிட்டதை வச்சுக்கிட்டு அதை நம்ம நம்முடைய படைப்புணர்வை நம்ம வெளிப்படுத்துவோம். அப்போ எனக்கு கற்பனையே இல்லை அப்படின்னா நம்ம கற்றுக்கவே இல்லைன்னு அர்த்தம். எனக்கு கற்றுக்கவே தெரியலை, நான் ஒரு அறியாமை மிகுந்தவன் அப்படின்னு அர்த்தம். அப்போது எனக்கு என்னுடைய கற்பனை திறனை நாம் நிறைய வழியில் வெளிப்படுத்துவோம். அதில் ஒன்று தான் கலைகள் மூலமாக மட்டும்தான் கற்பனை திறனை வெளிப்படுத்துவாங்கலாம் கிடையாது. நிறைய கற்பனை திச்சிற கலைகளுக்கும் கற்பனைக்கும் தான் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு கூட வச்சுக்குவோம். அப்படி இருக்கும்போது கலைகள் மூலமாக கற்பனை திறனை வெளிப்படுத்தும் போது ஒவ்வொருத்தருக்கும் தன்னை ஒரு படைப்பாளியாக உணரும் பொழுது ஒரு மிகுந்த தன்னம்பிக்கை ஏற்படும். தாழ்வு மனப்பான்மையெல்லாம் நீங்கும். அதுதானே முக்கியம். ஒவ்வொருத்தரும் தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் இருப்பது தானே முக்கியம். ஒரு அழகான ஒரு நடனத்தை யாரோ ஒருவர் ஆடிவிட்டார், அதுபோன்று எல்லோரெல்லாம் ஆட முடியாது, அந்த சிறப்பான நடனம்தான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொன்னால் எல்லோரும் வேடிக்கை பார்க்குறவங்களாக இருப்பாங்க. தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக, தாழ்வு மனப்பான்மை உடையவர்களாக, மற்றவர்களுடைய படைப்புத்திறனை வேடிக்கை பார்ப்பவர்களாக மட்டும்தான் இருப்பார்கள். இங்கே நமக்கு நடனத்தில் முக்கியம் என்னவென்றால் எல்லோரும் நடனம் ஆட வேண்டும். அதுதான் நடனத்திற்கான முக்கியத்துவம் என்னவென்றால், நடனத்திற்கான நோக்கம் என்னவென்றால் எல்லோருமே நடனம் ஆட வேண்டும். யாரோ ஒருத்தர் சிறப்பாக விருந்து வச்சு சாப்பிட்டாரு, அதை பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குப்பா, அதுவா முக்கியம்? எல்லோருமே சாப்பிட வேண்டும். அது எளிய உணவாக எல்லோருமே சாப்பிட வேண்டும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அது எளிய உணவாக இருந்தாலும் பரவாயில்ல. இதில் ரொம்ப சூப்பரான உணவு, விலை உயர்ந்த உணவு, அந்த உணவு தயாரித்து யாரோ ஒருத்தர் மட்டும் சாப்பிட்டாரு அப்படின்னா அந்த உணவை நம்ம கொண்டாடுவோமா? கொண்டாட மாட்டோம் தானே. அப்போ எது சிறப்பான உணவுனா எல்லோராலும் சாப்பிட முடிகிற ஒரு உணவு தான் சிறப்பான உணவு. அது எளிய உணவாக இருந்தாலும் சரி, எல்லோராலும் எந்த உணவை சாப்பிட முடியும்? கண்டிப்பாக எளிமையான உணவாகத்தான் இருக்க முடியும். அந்த உணவு எளிமையான உணவாகத்தான் இருக்க முடியும். எல்லோராலும் சாப்பிட முடிகிற ஒரு உணவு தான் எளிமையான உணவு. அப்போ அவரவரே தயாரித்து கொள்கிற உணவு தான் அது அந்த எளிய உணவு. அவரவரே தயாரிக்கும் போது கண்டிப்பாக எளிமையான உணவாக இருக்கும். நமக்கு மற்றவங்க தயாரிக்கும் போது தான், இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், வீட்டில் உள்ள பெண்கள் என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு தேவையான உணவை தயாரித்து பிரம்மாண்டமாக கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய வேலையே தான் மற்றவங்களுக்கு தேவையான உணவை தயாரித்து கொடுக்குறதான். அதுதான் அவங்களுடைய முழு நேர வேலை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அதை பிரம்மாண்டமாக கொடுக்குறாங்க. அதை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இதுதான் உண்மையான உணவுன்னு நினச்சிக்கிறோம். உணவுனா இப்படி தான் இருக்கணும். நீங்கள் தனித்தனியாக வாழ்ந்து பாருங்கள். ஆடா போப்பா, சமைக்கிறதுக்கே சோம்பேறிப்பட்டு என்ன பண்ணுவீங்க, சமைக்கிற வேலையை தவிர்த்துட்டு பச்சையாக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. வயிறு நிறையணும், அவ்வளோதானே. எதுக்கு சமைச்சிட்டு கிடக்குறீங்க? இட்லிக்காக என்ன பண்ணணும், நம்ம இட்லி இறைக்கணுமா, உடனே என்ன பண்ணுறோம், ஊற வைக்கணும், வலிச்சு கொட்டணும், அப்புறம் ஒரு இட்லியை தயாரிக்கிறதுக்கே அது வேக வைக்கணும், அப்புறம் அதுக்கு ஒரு சட்னி பண்ணணும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், தனியாக வாழ்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. தனியாக வாழும்போது என்ன பண்ணுவோம், ஒரு பழத்தை சாப்பிட்டு போயிடும், ஒரு தேங்காவை சாப்பிட்டு போயிடும், இப்படி ஈஸியாக பண்ணிட்டு போயிடும். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு 2-3 மணி நேரம் வேஸ்ட் ஆகி செலவு பண்ணிக்கிட்டு? நேரத்தோட அருமை தெரியாதவங்க தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்போது அது ஆனால் அவங்களுடைய வேலையை அதுவாக ஏற்றுக்கிட்டாங்க. யார்? சில பெண்கள் அவங்களோட வேலையே என்னென்னா, அந்த வீட்டில் உள்ள இப்போ ஒரு வீட்டில் ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் வெளியில் போய் வேலை பார்க்குறாரு, ஒரு இன்ஜினியராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பிள்ளைகள் அவங்களும் வளர்ந்துட்டாங்க, அவங்களும் இன்ஜினியராக இருக்காங்க, ஏதோ டாக்டராக இருக்காங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சமயக்காரங்களா. இவர் எப்படி இன்ஜினியர் வேலை பார்க்குறாரோ அவங்க சமயக்காரங்க வேலை பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளேயே வேலையை தேடிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலைங்கிறது அதை வேலையாக செய்கிறதுனால அதை பிரம்மாண்டமாக கொடுக்குறாங்க. ஒரு இட்லி 2-3 மணி நேரம், ஒரு காலை உணவுக்காக 2 மணி நேரம் செலவழித்து இட்லி பூரி பொங்கல்னு சொல்லிட்டு அப்படி வடை பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக கொடுக்குறாங்க. ஆனால் அது உண்மையான விஷயம். அது ஏன்னா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கான உணவை தயாரிக்கல, மற்றவங்களுக்கு தயாரிக்கிறாங்க. அதுவே அவங்க வேலையாக வச்சுருக்காங்க. அப்போது அதுவே வேலையாக வைக்கிறதுனால இப்போது எது உண்மையான இசைனாக்கா அதுவே நீங்கள் வேலையாக வச்சுக்கக்கூடாது.
எது உண்மையான கலைகள் அப்படின்னா, எது உண்மையான நடனம்னா, நடனம் ஆடுவதே உன்னுடைய வேலையாக இருக்கக்கூடாது. அப்படி ஆடுகிற ஒருவரிடமிருந்து வெளிப்படுகிற நடனம் தான் உண்மையான நடனம். ஓவியம் வரைவதே உன்னுடைய வேலையாக இருக்கக்கூடாது. நீ வந்து எல்லோரையும் போல் எல்லா அனுபவங்களையும், வாழ்க்கையில் உள்ள எல்லா அனுபவங்களையும் தேடி நீ ஒரு ஓவியத்தை வரைய வேண்டும். அப்படி நீ வரைகின்ற ஓவியங்கள் இருக்குல்ல, அதாவது நான் என்ன இதில் ஏதோ உளர்றேன்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, நீ வந்து உனக்கு வாழ்க்கையில் இப்போ ஒரு விஞ்ஞானின்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு டான்ஸ் மாஸ்டர்னு வச்சுங்க. அவர் வேலை என்னன்னாக்கா தினசரி டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பார். ஒரு ஓவியர் என்ன பண்ணுவார், அன்னைக்கு ஒரு 8 மணி நேரம் ஓவியம் வரைவார். அப்போ அது உண்மையான ஓவியமே கிடையாது. அவருக்கு அவருடைய பிரதானமான வேலையே வந்து படம் வரைகிறது தான். இன்னொருத்தர் வந்து பாட்டு பாடுறவர், அவர் முழு நேரம் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் வந்து ஒரு சாதாரண மனிதன் என்ன பண்ணுவான்னா, ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் டான்ஸ் ஆடுவோம். ஏன்னா இப்போ ஒரு பாட்டு பாடுறல, ஒரு டான்ஸ் ஆடுறல, ஒரு வாழ்நாள் தினசரி அதை தொழிலாக வச்சுருக்கிறவர், அவருக்கு அதான் வருமானம். அப்போ அவர் வியாபாரத்திற்காக நடனம் ஆடுகிறார், பிறருக்காக நடனம் ஆடுகிறார். ஆனால் வந்து பணத்தை சம்பாதிப்பதற்கு நோக்கமாக கொள்ளாமல் தனக்காக நடனம் ஆடுகிறார் பாருங்கள். அவருக்கு வந்து அதை வச்சு பணம் சம்பாதிக்க போகிறதில்ல. அதனால் அவர் தனக்காக நடனம் ஆடுகிறார். அதனால் அவர் 10 நிமிஷம் நடனம் ஆடினாலே போதும், அவர் திருப்தி அடைஞ்சிடுவார். அப்போ அதுதான் உண்மையானது. பிறருக்காக நடனம் ஆடுவது இருக்குல்ல, அது வந்து உண்மையான இயல்பு கிடையாது, செயற்கையானது. அது இப்போ ஒரு நடன கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, நடன கலைஞரை வந்து என்ன பண்ணுறாருன்னா, தினமும் 8 மணி நேரம் நடனம் ஆடி பணம் சம்பாதிக்கிறார். இப்போ பிறருக்காகவே நடனம் ஆடுறதுனால அவர் அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுனால தினமும் 8 மணி நேரம் நடனம் ஆடுறார். ஒரு 60 வயசுக்கு அப்புறம் ஓய்வு அடைஞ்சிடுறார். அதுக்கப்புறம் போதும்ப்பா, நல்லா பணம்லாம் சம்பாதிச்சாச்சு, இதுக்கு மேலே என்ன யாரும் கூடவும் மாட்டாங்க, நல்லா வந்து வேலையை விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு எடுறாரா, டான்ஸ் ஆடுறதே கூட மறந்துடுறாரு. எப்போ ஒரு வாட்டி டான்ஸ் ஆடுறாரு. அப்போ எது உண்மையான டான்ஸ்? அவர் வந்து அதை வேலையாக நினச்சி பணம் சம்பாதிக்கும் போது ஆடின நடனம் உண்மையானதா? அப்புறம் வந்து இப்போ வந்து வேலையை விட்டார், பணம் சம்பாதிக்கிற, இப்போ யாரும் கூப்பிட்றதும் இல்லை, இப்போ பணம் சம்பாதிக்கிற விட்டுட்டார், இப்போ அவர் வந்து ஆடுற நடனம் உண்மையானதா? எது உண்மையானது? ஆனால் நடனம் ஆடின அந்த பழக்கத்தினால அப்பப்போ நடனம் ஆடுகிறார். அப்போ எது உண்மையானதுன்னா, ரெண்டாவது பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்லாமல் ஆடுறார் பாருங்கள், அதுதான் நிரந்தரமானது. என்ன தான் எண்ணெய் தடவிட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணு தான் உருட்டுங்கிற மாதிரி கடைசியில் பாருங்கள் எது ஒட்டிச்சு அப்படின்னா, இந்த மாதிரி எந்தவித வியாபார நோக்கம் இல்லாமல் ஒரு கலையை, அவர் நடனத்தை பார்த்தார் பாருங்க. அப்போ அவர் என்ன பண்ணார், டெய்லி ஒரு 10 நிமிஷம் தான் நடனம் ஆடியிருப்பார். வியாபாரம் தான் இந்த மாதிரி ஃபுல் டைம் நடனம் பிரம்மாண்டப்படுத்துறது, கலைகளின் வடிவங்களை பிரம்மாண்டப்படுத்தியதற்கு காரணம். இசையை ஏன் பிரம்மாண்டமாச்சு, ஏன் வந்து கலைகள்லாம் பிரம்மாண்டமாச்சு? அது வியாபாரத்தோடு தொடர்புபடுத்தும் தான். அப்போ தான் அது மற்றவங்களுக்கு அது விற்பனை பொருளாக மாறும்பொழுது தான் அது பிரம்மாண்டமாகியது. அப்போ எனக்காக நான் நடனம் ஆடும் பொழுது நான் அதை வியாபாரம் பண்ண போகிறதில்ல. எனக்காக நான் ஒரு ஓவியம் வரைஞ்சிக்கிற போது அதை நான் தினசரி 8 மணி நேரம் வரைய வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா ஒரு 10 நிமிஷம் வரைவேன், ஒரு 10 நிமிஷம் டான்ஸ் ஆடுவேன். ஏன்னா நான் எனக்காக தான் டான்ஸ் ஆடுறேன், அதை வச்சு நான் ஒன்றும் வியாபாரம் பண்ண போகிறதில்ல. அப்படிங்கும்போது நான் 10 நிமிஷம் டான்ஸ் ஆடினாலே போதும், அதுவே எனக்கு திருப்தி. அது ஆடினாலே அதுவே பெரிய விஷயம். நான் எனக்காக டான்ஸ் ஆடும்போது நான் ஒரு 10 நிமிஷம் டான்ஸ் ஆடினாலே அதுவே எனக்கு பெரிய விஷயம். அதற்காகவே நான் வந்து என்னை வந்து போராடணும், தினமும் 10 நிமிஷம் டான்ஸ் ஆடுறதுக்காகவே நான் போராடணும். ஏன்னா நிறைய பேர் தினமும் டான்ஸ் ஆடுறதே கிடையாது, தினமும் பாட்டு பாடுறதே கிடையாது, தினமும் விளையாடுறதே கிடையாது. விளையாடுறவங்கள பார்த்தா அவங்க அதை பணம் சம்பாதிக்கிறவங்க டெய்லி 8 மணி நேரம் 10 மணி நேரம் விளையாடுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அதுவே தொழிலாக வச்சுருக்கவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்க, விளையாடுறதெல்லாம் விட்டுடுவாங்க, ஒரு காலத்தில் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தினமும் விளையாடுறதே அவங்களுக்கு பெரிய போராட்டமாக இருக்கும். தினமும் ஒரு அரை மணி நேரம் விளையாடுறது கூட அவங்க சிரமப்படுவாங்க. அப்போ இதில் எது உண்மை? பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க 8 மணி நேரம் விளையாடும்போது அவங்களோட திறமை வந்து பிரம்மாண்டமாக வெளிப்பட்டுச்சு. அப்போ விளையாட்டுனா அப்படி தான் பிரம்மாண்டமாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணுமா? அது மற்றவங்களுக்காக அப்படிங்கிறதுனால தான் அது பிரம்மாண்டமாச்சு. தனக்காக, ஒவ்வொருத்தரும் தனக்காக விளையாடும்போது அது எளிமையாக மாற்றப்பட்டு விடும், அதோடைய நேரமும் குறைஞ்சிடும். தனக்காக மாறும்போது அதோடைய நேரமும் குறைஞ்சிரும், அது எளிமையாகவும் அது மாறிவிடும். அப்போ எது உண்மையானது அப்படின்னா, ஒவ்வொருவரும், அப்போ எல்லோருமே விளையாடணும்ல. அப்போ எது பிரம்மாண்டங்கிறது மற்றவங்களுக்கானது.
அவரவருக்காக விளையாடணும். எல்லோருமே விளையாடணும். எல்லோருமே விளையாண்டா என்ன ஆகும்னா, அது அவரவருக்காக விளையாண்டா தான் எல்லோரும் விளையாடுவார்கள். எல்லோருமே கிரிக்கெட் வீரராக தொழிலாக வச்சுக்க முடியுமா? விளையாடுறத வந்து எல்லோருமே தொழிலாக வச்சுக்க முடியுமா? முடியாது. அது தேவையும் இல்லை. ஒரு கிரிக்கெட் வீரர், ஒரு இந்தியாவுக்கான கிரிக்கெட் வீரர், அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. ஒரு இந்தியாவுக்கான கிரிக்கெட் வீரர்கள் ஒரு 20 பேர் இருப்பாங்க. அவங்க இந்தியாவுக்கு தேவையான ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க இந்தியாவுக்கு தேவையான வீரர்களாக இருப்பாங்க. எல்லோருமே கிரிக்கெட் வீரராக இருந்தால் மற்ற வேலையெல்லாம் யார் பார்க்குறது? அப்போ எல்லோரும் கிரிக்கெட் வீரராக ஆக முடியாது. ஆனால் எல்லோரும் விளையாடணும். கண்டிப்பாக எல்லோரும் கிரிக்கெட் வீரராக தொழிலாக அதை வச்சுக்க முடியாது. ஆனால் எல்லோருமே விளையாடணும். எல்லோரும் கிரிக்கெட் விளையாடணும்னு நான் சொல்லலை. எல்லோருமே விளையாடணும். ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடணும். தினமும் விளையாடணும். அவரவர்களுக்காக விளையாடணும். மற்றவங்களுக்காக விளையாடக்கூடாது. அவரவர்களுக்கு விளையாண்டால் அவங்க எளிமையாக தான் இருக்கும். அவரவர்களுக்காக விளையாடும்போது அது கொஞ்ச நேரம் விளையாண்டா போதும். அரை மணி நேரம் விளையாண்டாலே, ஏன்னா நாம் வந்து நமக்காக தினமும் நாம் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது. குடும்பத்திற்காக நேரம் செலவழிக்கணும், நண்பர்களை பார்க்கணும், விளையாடணும், இப்போ பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும், விவசாயம் பண்ணணும், தொழில் செய்யணும். நான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை பற்றி இங்கே நான் சொல்கிறேன். அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தொழில் செய்வாங்க, உணவை தேடணும், டான்ஸ் ஆடணும், நிர்வாகம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வீட்டில் உள்ள வேலை, உணவை தயாரிக்கணும், உணவை உற்பத்தி பண்ணணும், உணவை தயாரிக்கணும், சமைக்கணும், குளிக்கணும், இப்படி நிறைய வேலை. இன்றைக்கி நம்ம வந்து அப்போ இப்படி நிறைய வேலைகள் ஒருத்தருக்கு இருக்குது, ஒருவருக்கு இருக்கிறது. அப்போ வந்து விளையாடுறதே நிறைய நேரம் செய்ய முடியாது. ஆனால் எல்லோருமே விளையாடி ஆக வேண்டும். பாடல் பாடுவதோ அல்லது கலைகளோ டான்ஸ் ஆடுவதோ, நாள் முழுவதும் டான்ஸ் ஆட முடியாது. ஆனால் டான்ஸ் ஆடி ஆகணும். அப்போ ஒரு 10 நிமிஷம் டான்ஸ் ஆடினாலே போதும். ஏன்னா எல்லா நடைமுறைகளையும் நம்ம நிறைய நடைமுறைகளை தினமும் பின்பற்றி ஆக வேண்டியிருக்கு. எல்லாத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும், எல்லாத்துக்கும் நேரத்தையும் ஒதுக்கி ஆகணும். அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து குறைவான நேரம் தான் ஒதுக்க முடியும். டான்ஸ் ஆடுறதுக்கு குறைவான நேரம் ஆகும்போது ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு நம்ம குறைவாக நேரத்தை ஒதுக்கும்போது என்ன ஆகும்னா, அதோடைய வடிவம் வந்து பிரம்மாண்டத்தை இழந்து அது எளிமையாகவும் மாறிவிடும். அப்போ எளிமையானது எதுவோ அதுதான் உண்மையானது. நேரம் குறைவாக எடுத்துக்கொண்டு நாம் எந்த நடைமுறையை பின்பற்றுகிறோமோ அதுதான் உண்மையானது. 8 மணி நேரம் நடனம் ஆடுகிறார்ல, ஒரு நடனத்தையே தொழிலாக வச்சுக்கிட்டு நடனம் ஆடுகிறார்ல, அவருடைய நடனம் உண்மையான நடனம் கிடையாது. அது பொய்யான நடனம். உண்மையை மறைக்கின்ற ஒரு பொய்யான நடைமுறை. அது பொய்யான நடனமாகும். அதனால் வந்து இப்போ உள்ள இசையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அதையே தொழிலாக வச்சுட்ருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னா உண்மையை மறைப்பதற்காக அவர்களே இந்த மாதிரி பொய்யாக செஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா வந்து அறியாமை தான் பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரே வழி. எனக்கு பாட்டை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது. நானே பாடலை உருவாக்கி கொள்ளக்கூடாது. எனக்கு பாட்டை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது. அப்போ தான் நான் வந்து சினிமா பாட்டை போய் கேட்பேன், வாய் பளந்து கேட்பேன், இது எப்படி பாடுறாங்க வியந்து பார்ப்பேன். அப்போ தான் அவங்களுக்கு அது வியாபாரமாகும். எனக்கு மருத்துவத்தை பற்றி எதுவுமே தெரியக்கூடாது. அப்போ தான் எனக்கு நோய் வரும். அப்போ தான் வந்து நான் மருத்துவத்தை தேடி போவேன். அப்போ தான் அவருக்கு பணம் கிடைக்கும். ஆக அறியாமை தான், ஒன்றை பற்றி அறியாமை தான் அவர்களுக்கு அது வருமானத்தை தேடித்தரும். மக்களுக்கு ஆக அறியாமை தான் பணத்தை சம்பாதிப்பதற்கான எதை நம்பி இந்த பணம் சம்பாதிக்கணும்னா அது அறியாமை நம்பி தான். சரி, ஓகே. நம்ம வந்து இந்த தலைப்புக்கு பொருத்தமான விவாதத்தோடு இதை முடிச்சிடுவோம். உண்மையான இசை என்பது என்னவென்றால் அது அவரவருக்கு தேவையானதாக இருக்க வேண்டும். அப்போ குறுகிய நேரம்தான் ஒரு நாளைக்கு இசையை வெளிப்படுத்தி நடனம் ஆடுவதற்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் முதற்கொண்டு ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே எடுத்துக்கூடாது. ஏன்னா தினமும் நடனம் ஆட வேண்டும். நாம் வந்து ஏதோ ஒரு நாள் நடனம் ஆடுவதோடு விட்டு போவதல்ல, தினமும் நடனம் ஆட வேண்டும். அதுதான் இங்கே முக்கியம். தினமும் விளையாடணுன்னா டெய்லி அரை மணி நேரம் விளையாடினா போதும். அது மாதிரி தினமும் இசையமைத்து நடனம் ஆட வேண்டும் என்றால் தினமும் 10 நிமிஷம் நடனம் ஆடினா போதும். அதுவே பெரிய விஷயம். ஏன்னா நிறைய நடைமுறை நம்ம தினமும் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ அதுக்கு நேரம் தேவை. அப்போ என்ன பண்ணணுன்னா ஒவ்வொரு நடைமுறைக்கும் நம்ம நேரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அது மாதிரி அவரவருக்கு எல்லோருமே நடனம் ஆட வேண்டும், எல்லோருமே இசையமைக்க வேண்டும். அப்படிங்கும்போது அதுக்கோட நேரத்தையும் குறைச்சிக்கணும், எல்லாத்தையும் செய்யணும். எல்லோருமே நடனம் ஆட வேண்டும். அதே நேரத்தில் எல்லா விஷயத்தையுமே நிறைய விஷயங்களை தினமும் செஞ்சாகணும். அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம நேரத்தையும் குறைச்சிக்கணும், அதோடைய வடிவத்தையும் பிரம்மாண்டத்தையும் குறைச்சி எளிதாகவும் இருக்க வேண்டும். உயிரை படமாக வச்சுக்கிட்டு நடனம் ஆடக்கூடாது. அது அப்புறம் பார்த்துப்போம். அது வேறு தலைப்பில் விவாதிப்போம். எது உண்மையான நடனம் என்பது குறித்து நாம் வந்து வேறொரு தலைப்பில் விவாதிப்போம்.